அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் வந்திருக்கிற இடம் பாருங்கள், ஸ்வீட் கடைங்க. குப்பண்ணா ஸ்வீட் இந்த ஸ்வீட் இருக்கிற இடம் இந்த இடம்னா வந்து லொக்கேட் ஆகியிருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலுங்க. வெள்ளக்கோயிலில் ஈரோடு ரோட்டில் கமலாமில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பண்ணா ஸ்வீட் பாருங்க. இப்போ ஸ்வீட்டு வாங்கலான்ட்டு வந்தாங்க. ஸ்வீட்டுக்காரம் எல்லாமே இங்கே செய்கிறாங்க, அருமையான முறையில் செய்கிறாங்க. தரமான ஸ்வீட் காரம் குப்பண்ணா ஸ்வீட்லுங்க, வெள்ளக்கோயிலில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த ஏரியாவிலேயே அது ஃபேமஸான கடைங்க. இங்கே பாருங்க, ஜிலேபி இருக்குங்க, லட்டு இருக்குங்க, மிக்சர், ஓலை பக்கோடா, மைசூர் பாகு, எல்லாத்த விட ஸ்பெஷல் வந்துங்க கச்சாயம்ங்க. அதாவது அதிரசம்னு நம்ம சொல்லுவோம், அந்த கச்சாயம் அது வந்து இந்த குப்பண்ணா ஸ்வீட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இவங்களே சொந்தமாக தயார் செய்கிறாங்க. அதுவும் இல்லாத சுத்தமான முறையில் தரமான முறையில் தயார் செய்கிறாங்க. அதாவது எண்ணெய் வந்து ஒரு முறை பயன்படுத்தின எண்ணெயோ ஒரு கச்சம் பயன்படுத்துவீங்க இல்லைங்களா, ரெண்டாவது தடவை அது அந்த எண்ணெய் பயன்படுத்த மாட்டீங்க. சரிங்க, எல்லாமே தரமான முறையில் தான் செய்கிறாங்க சொல்லியிருக்காங்க. இவங்களே செய்கிறாங்க. உள்ளே வாருங்க, உள்ளே எல்லாம் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பாருங்கள், அதிரசம் செஞ்சு வச்சுருக்காங்க, கச்சாயம். இது வந்து ஃபேமஸுங்க இங்கே. இல்லை முறுக்கு இப்போ தான் சுட்டு எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்போ லட்டு செய்கிறாங்க பாருங்க, லட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அருமையான முறையில் செஞ்சால் சீடைங்க. இந்த சீடை வந்து வேறு இடத்துல இருக்கிறத விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் நிறையா வாட்டி இந்த சீடைக்காகவே வருவோங்க. பொடி ஐட்டங்கள் இருக்குதுங்க, பருப்பு பொடி, வடகம் போடுறாங்க. அவருக்கு இந்த பொடிகள்லாம் போட்டிருக்காங்க. இது அடை தோசை மாவு இருக்குங்க, கனியமுது நாட்டு சர்க்கரை, பருப்பு பொடி, மோர் மிளகாய் இருக்குதுங்க. எல்லாமே அவங்களே தயார் செய்கிறதுனால சுத்தமாக இருக்குதுங்க, தரமாக இருக்குது. இவங்க தான் கடை ஓனரம்மா. இப்போ 10 வருஷமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல முறையில் தயார் செஞ்சு மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பிஸ்னஸ் வியாபாரமாக இருக்கிறது இல்லாத மக்களுக்கு ஒரு சேவை செய்கிற மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா அந்த அசுத்தமான எண்ணெய்கள், சுட்டு பலகாரங்கள், உணவுப் பொருள்களால தான் நமக்கு உடல்நல பாதிப்பு உண்டாகுதுங்க. ஆனால் இவங்க வந்து எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெயில் தயார் பண்ணுறாங்க. மாவில் சுத்தமான மாவு எல்லாமே நல்லபடியாக தயார் பண்ணுறாங்க. முறுக்கு எவ்வளோங்க ஒரு கிலோ? 330 ரூபா முறுக்கு. மிக்சர் கார ஐட்டம் எல்லாமே 330. ஓ, மைசூர் பாகு மட்டும் 400. அதுக்கு நம்ம நெய்யெல்லாம் சேர்த்த வேண்டியிருக்கு. நெய்யிலேயே போடுறதுனால அதுக்கு வந்து ரேட்டு 400 ரூபா. அப்புறம் ராகி மிக்சர் அது இருக்குங்க. அதோட இன்னொன்று வந்துங்க, நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா கச்சாயம் வந்து நெய் கச்சாயம் போட்டு கொடுப்பீங்க இல்லைங்களா? அது வந்து சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது சாப்பிட்டிங்கன்னா நெய் கச்சாயம். விலையும் குறைவாக இருக்குங்க, பொருளும் தரமாக இருக்குது. நம்ம கண்ட இது இடத்துல வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கடைகளில் நல்ல தரமாக செய்கிற கடை எதுன்னு பார்த்து அதில் வாங்கி நம்ம பலகாரங்கள் சாப்பிட்டா உடல் நலத்துக்கு தீங்கு இல்லைங்க. மறக்காமல் இந்த எஸ்எஸ் கோகோ சேனலை, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்ங்க. நீங்களும் வந்து ஒரு முறை வந்து இந்த ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டு காரம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.